ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திற்கு உரியவர் 9ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி இருப்பதால் தந்தை வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இதுவரை நடக்காத பலவிதமான காரியங்களும் உங்களது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ உங்களது குடும்ப வழியிலோ உங்களுக்கு நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தை குருவும் பார்ப்பதால் மே மாதத்திற்கு பின் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அரசியலில் புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மற்றும் அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி இடம்பெயர்கிறார். ஆன்மீக சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அமையும். தொழிலில் உங்களுக்கு போட்டி மனப்பான்மை குறையும். உங்களது எதிரி தொல்லைகளுக்கு சற்று ஆறுதல் உண்டாகும். தொழிலில் இதுவரை கடுமையான எதிரி தொல்லைகளை சந்தித்திருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அது இருக்காது. கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். 2ஆம் இடத்திற்கு கேது இந்த மாதம் 13ஆம் தேதி சித்திரை மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆவதால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக தேடுதல்கள் அதிகமாகும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு அதிகமான ஆன்மீக தொடர்பு உடையவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் தேடி நடக்கும் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கோவில் சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிதாக கோவில் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சியாகும் போது வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பேசுவது நல்லது. உடல்நிலையிலும் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது செய்யும். 8ஆம் இடத்தில் ராகு வருவதால் சில பிரச்சனைகள் தொழில் மூலமாக ஏற்பட வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிலில் சற்றே போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு குருவின் அருளால் உங்களுக்கு நன்மைகளே உண்டாகும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை இருப்பின் அவை யாவும் குரு பார்வையால் நீங்கிவிடும். வாகன சம்பத்து உண்டாகும். முக்கியமாக உணவு சம்பந்தமாக, வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பூ கட்டுவது, வாசனை சம்பந்தமான பொருள்கள், இனிப்பு சம்பந்தமான பொருள்கள், இதை போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானங்களும் அதிகமாகவே இருக்கும். புதிய கிளைகள் தொடங்க யோசனையும் உருவாகும். பொதுவாக இந்த வருடத்தில் ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறை பயணங்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் கேது இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். மற்றும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது அவ்வளவு சரியில்லை. குருவின் பார்வை இருந்தாலும் எதற்காக கல்யாணம் பண்ணிக்கொண்டோம் என்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதுவரை மனைவி மூலமாக சிறு பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு மனைவியாலோ கணவனாலேயோ பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அது பண சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களது மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ வரும். இதைவிட திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆண்டி கோலத்திலேயே இருந்துவிட்டால் என்ன,
அப்படியே பழனிமலையில் இருக்கும் முருகப்பெருமானைப் போல ஆண்டிக்கோலத்தில் போனால் என்ன என்று ஆன்மீக தேடுதலும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப பொறுப்புகள் நீங்கள் சரிவர செய்யாமல் இருப்பதே அதற்கு காரணம். உங்களுக்கு தொழிலில் அதிகமான தடுமாற்றங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அந்த தடுமாற்றங்களெல்லாம் மாறியும் விடும். கை நிறைய பணங்களும் கிடைக்கும். தனவரவு தொழில் ரீதியாக அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவராலும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டில் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.